ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம இந்த தீபாவளிக்கு ஒரு புது விதமான ஸ்வீட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அந்த ஒயிட் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் அளவு இருக்குது. அதில் நான் ஒரு முக்கால்வாசி அளவு நான் இப்படி செதிலாக சீவி வச்சுருக்கேன். கத்தியில் சீவினிங்கனாவே ஈஸியாக வந்துடும். நம்ம இது மாதிரி செதுக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து 1 மணி நேரம் வெளியே வச்சுட்டு செதுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இப்போ இதை நம்ம டபுள் பாயில் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், டபுள் பாயிலிங்னால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பிகினர்ஸுக்கு வேண்டி சொல்கிறேன். இது மாதிரி ஒரு பவுலில் தண்ணி கொதிக்க வைங்க. அதுக்கு மேலே நம்ம இதை கட் பண்ண சாக்லேட்டை இதில் வச்சு நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். இதில் நான் ஒன்றும் சேர்க்கலை, வெறும் சாக்லேட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, இந்த அளவுக்கு மெல்ட் ஆகிருக்குது. இப்போ இது மாதிரி நம்ம எதில் ஊற்ற போகிறோமோ இது மாதிரி ஒரு ட்ரே எடுத்து அதில் பட்டர் ஷீட் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்குங்க. பாருங்கள், நம்ம மில்க் மேட் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நான் இதில் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன். இதில் கலர் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் ஃபுட் கலர் க்ரீன் சேர்க்குவேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு எசன்ஸ் ஒரு 2 ட்ராப்ஸ் சேர்த்துக்கிங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நம்ம அந்த ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ட்ரேயில் நான் ஊற்றி இப்படி டேப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் மேலே நம்மக்கிட்ட ஏதாவது சுகர் பால்ஸ் இருந்துச்சுன்னா அதை போடுங்க. இல்லைன்னா டூட்டி ஃப்ரூட்டி மீதி இருந்தால் கூட நம்ம அதை இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இது நல்லா செட் ஆகட்டும். ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணலாம். இது ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ட்டுலாம் இல்லை. இந்த சுகர் பால்ஸ் எல்லாம் சேர்த்துனோன்னு இது மாதிரி ஒரு ஸ்பேட்சில் வச்சு இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இது ரூம் டெம்பரேச்சரில் 1 ஹவர் அப்படியே இருக்கட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் இது நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தீபாவளிக்கு நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஈஸியாக உடைச்சாச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.